ஒரு பசுமையான மேய்ச்சல் நிலத்தில் குதிரையும் நாயும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. நல்ல இணக்கமான நட்பு அது. எங்க போனாலும் இணை பிரியாம ஒன்னாதான் போவாங்க, பேசுவாங்க. எப்போதும் ஒன்றோடொன்று துணையாக இருந்த இவங்களுக்குள்ள ஒரு நாள் உணவு விஷயத்துல ஏற்பட்ட சின்ன சண்டை பெருசா மாறிடுச்சு. கோபத்துல மாறி மாறி சத்தம் போட ஒரு கட்டத்துல நாய் குதிரையை கடிச்சு காயப்படுத்தியது. அந்த வலி குதிரையின் உடலை விட அதன் மனதை அதிகமாக காயப்படுத்தியது. இதற்கு நான் உன்னை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த குதிரை தன்னால நாயை தனியா எப்படி எதிர்கொள்றதுன்னு யோசிச்சு ஒரு மனிதனின் உதவியை நாடியது. மனிதன் நாயை விரட்ட உதவினான், நாயையும் விரட்டினான். அதற்கு பதிலாக குதிரைக்கு கடிவாளம் போட்டு அதன் மேல் ஏறி அதை ஓட்டத் தொடங்கினான். பழி தீர்ந்து விட்டது என்ற சந்தோஷத்துல குதிரை நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது மனிதன் என்ன பண்ணா, அதை தடுத்து நிறுத்தி தனது பயணம், சுமை மற்றும் வேட்டைக்காக பயன்படுத்தி கொண்டான். நாட்கள் செல்ல செல்ல குதிரையின் வாழ்க்கை எப்படி ஆச்சு? சுதந்திரமே இல்லாம மேய்ச்சல்ல இருந்து அடிமை வாழ்க்கையாக மாறிச்சு. ஒரு மாலையில் சோர்ந்து நின்ற குதிரை தனக்குள்ளேயே யோசிச்சுது. நாய் செய்த தவறுக்கு பழி வாங்க நினைச்சு நம்ம அந்த பழியிலேயே விழுந்துட்டோமே, சுதந்திரமும் போயிருச்சே, நம்மளால நம்ம வாழ்க்கையில இப்படி கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப மன வருந்தி யோசிக்க ஆரம்பிச்சுது. நம்மள சிலர் இப்படிதான் நல்லா சந்தோஷமா பழகியிருப்போம். ஆனா திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சு கடைசியில நாளாக எதுக்காக நம்ம சண்டை போட்டோம்னே மறந்துருப்போம். ஸோ பழி வாங்குவது என்பது நம்மளுக்கு நாமே நம்ம உடம்புக்கும் தீய செயல். அது நமக்கு நாமே துரோகம் பண்ற மாதிரி, அதை நம்மையே அழிச்சிரும். இந்த குதிரை தான் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.